திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தன் கடல் விட்ட தமரரும் தேவரும் என் கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேலெழுந்த அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்தறியாரே. திருச்சிற்றம்பலம். தன் கடல் விட்ட தமரரும் தேவரும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாம். தன் என்றால் என்ன? குளிர்ச்சியான தண்ணிய கடல் பொங்கி வந்து மலைகளை மூடிய நிலையில் நீங்கி அடங்கிற்று. அதனால் பிரளய வெள்ளம் வற்றிற்று. அப்பொழுது தேவர்கள் ஏழ்கடலோடு பெரும்புறக்கடலும் தன்னை சூழ்ந்து நிற்க தான் ஓங்கி அழலாய் நின்றவன் எங்கள் சிவபெருமானே என்று அவனை பலவாற்றால் துதித்து வணங்கினர். அதன் பின்பு அவர்கள் விண்ணுலகத்தை கடல் போல பறக்க அமைத்து கொண்டு அங்கு சென்று குடிபுகுந்து விட்டனர். அதன் பின்பு அவர்கள் ஸ்வர்க்க இன்பத்தில் திளைத்து நின்றார்கள். சிவபெருமானை நினைத்து காதலாகி கசிந்து கண்ணீரால் கடலை உண்டாக்கும் எண்ணமே இல்லாமல் அவர் நன்றாக வாழ்ந்தனர் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. குளிர்ந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்தத்தை உண்ட அசுரர்களும் தேவர்களும் என்ன செய்தார்கள்? தங்களை காத்த சிவபெருமானை 8 திக்குகளிலும் நிறைந்திருக்கும் எம்பெருமானே என்று போற்றி துதித்தார்கள். விண்ணுலகையும் கடல் சூழ்ந்த மண்ணுலகையும் படைத்த அந்த பரம்பொருள் அவர்களுக்கு அப்பால் எட்டாத உயரத்தில் ஒளிவடிவாக உயர்ந்து நின்றார். ஆனால் அந்த தேவர்கள் சிவபெருமான் காட்டிய அந்த பேர் ஒளியின் உண்மையான கருத்தை அறியாமல் வெறும் புற வழிபாட்டோடு நின்றுவிட்டனர். அதாவது இறைவன் தங்களுக்கு அமிர்தம் தந்து காத்ததோடு சரி என்று நினைத்தார்களே தவிர அவரே அனைத்திற்கும் மேலான ஞான வடிவம் என்பதை உணரவே இல்லை. இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு புராண சூழல் இருக்கிறது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்த பிறகு பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி, ஐராவதம், கற்பக விருட்சம் என வரிசையாக தோன்றி இறுதியில் தன்வந்திரி பகவான் கையில் அமிர்த கலசத்தோடு வெளிப்பட்டார். அந்த அமிர்தத்தை பருகிய தேவர்கள் சாகாவரம் பெற்றனர். மகிழ்ச்சியில் திளைத்த அவர்கள் தங்களை காப்பாற்றிய சிவபெருமானை மனதார புகழ்ந்து பாராட்டினார்கள். அப்போது சிவபெருமான் அவர்கள் அனைவருக்கும் மேலாக அண்ட சராசரங்களையும் கடந்த ஒரு பேரொளியாக உயர்ந்து நின்றார். தேவர்கள் அமிர்தம் கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்தார்களே தவிர அந்த பேரொளியின் ரகசியத்தையோ சிவபெருமான் எதற்காக அந்த லீலையை செய்தார் என்ற ஆழமான தத்துவத்தையோ உணரத் தவறிவிட்டனர். அவர்கள் இறைவனை ஒரு உதவியாளராக பார்த்தார்களே தவிர முழு முதற் பொருளாக உணரவே இல்லை என்பதுதான் திருமூலர் சொல்லும் கருத்து. திருமூலர் இந்த பாடலில் மனிதர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். அவை என்ன? தேவர்கள் கடலில் கிடைத்த அமிர்தத்தை பெரிதாக நினைத்தார் அல்லவா? ஆனால் உண்மையான அமிர்தம் என்பது இறைவனுக்கும் மேலாக இருக்கும் ஞான கடலாகும். கண்கடல் என்பது ஞான கண் கொண்டு பார்க்க வேண்டிய பேரொளி. உலக இன்பங்களுக்காக இறைவனை துதிக்கும் நாம் அந்த இன்பங்களை தாண்டி இறைவனின் உண்மையான சொரூபத்தை அறிய முயற்சிப்பதில்லை. இறைவன் 8 திசைகளிலும் இருந்தாலும் அவர் எல்லா எல்லைகளையும் கடந்து உயர்ந்து நிற்பவர். அவரை வெறும் புகழ்ச்சியால் மட்டும் அடையவே முடியாது, ஞானத்தால் மட்டுமே உணர முடியும். சுருக்கமாக சொன்னால் தேவர்கள் அமிர்தம் உண்ட களிப்பில் இறைவனை துதித்தார்களே தவிர அவர் காட்டிய ஞான ஒளியின் ரகசியத்தை அறியவில்லை என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. தன் கடல் விட்ட தமரரும் தேவரும் தன் கடல் விட்ட தமரரும் தேவரும் என் கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சினர் விண் கடல் செய்தவர் மேலெழுந்து அப்புறம் கண் கடல் செய்யும் கருத்தறியாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.